நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 8, அடுத்தது 10, அடுத்தது 20. ஸோ இந்த 3 வேலைக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்க சின்ன வேல்யூ கேன்சல் பண்ண முடியாது பாருங்க. 2ஆல பண்ணலாம். 2ஆல பண்ணா இங்க எத்தனை, 4 × 2 8, அதே மாதிரி இங்க 5, அதே மாதிரி இங்க 10. அகைன் மீண்டும் 2ஆல பண்ணலாம். 2ஆல பண்ணோமா இங்க 2, இங்க பண்ண முடியாது. பண்ண முடியல அப்படியே அந்த வேல்யூ போட்டுக்காங்க. சரிங்களா. அடுத்தது 10 இருக்குது. 10 2ஆல கேன்சல் பண்ணா 5. ஸோ அடுத்தது பாருங்க 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 1 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்ப அப்படியே பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 5 20, 20 × 2 40. ஸோ எல்சிஎம் சீக்வல் டு, இதோட எல்சிஎம் சீக்வல் டு 40. ஸோ இந்த எல்சிஎம் என்ன வருதோ அதை நம்ம மொத்த வேலையை வச்சுக்கணும். டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கணும். சரிங்களா, மொத்த வேலைன்னு வச்சுக்கணும். அடுத்தது இங்க என்ன இருக்குது, 8 இருக்குது. அது ஏக்கான நாட்கள் 8 இருக்குது. 8 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும் பாருங்க, 5 டைம். நெக்ஸ்ட் பிக்கான நாட்கள் 10, 10 எத்தனை டைம் இருக்கும் 40 வரும், 4 டைம். அதே மாதிரி சிக்கான நாட்கள் 20, 20 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும், 2 டைம். அதாவது இது பாருங்க, இந்த 8 அப்படிங்கிறது 8 நாள் இங்க வேலை செய்யறாங்க. இந்த 5 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இங்க செய்யக்கூடிய வேலை, அதுதான் எங்களுடைய எஃபிஷியன்சி. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 10 நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. அதே மாதிரி சி அப்படிங்கிறது 20 நாள் வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. அதாவது இந்த 5 4 2ங்கிறது இங்க செய்யக்கூடிய வேலை, ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்தமா ஆட் பண்ணுங்க. 5 + 4 + 2 = 11. அப்போ 3 பேர், அதாவது ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 40 வேலை. அப்ப 40 × 11 அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 3 3 11 33, மீதி 7 × 11 வரும். ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 7 × 11 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னும் 2 மெத்தட்ல போடலாம். நீங்க இப்பதான் டைம் அண்ட் ஒர்க் புதுசா பாக்குறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இந்த மெத்தட் லேர்ன் பண்ணிட்டு நாம ப்ரீவியஸா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை போய் ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2 மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாள் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.